ஹலோ ஜாலி டெக்கிஸ் மக்களே, இந்த நியூஸை கேட்ட உடனே எனக்கு ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல ஒரே சந்தோஷம் தான். ஏன் அப்படி கேக்குறீங்களா? நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ இந்த தடவை பண்ண போறோங்க. அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சத்தியமா சத்தியமா பிராமிஸா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. சோ இந்த டீசர்ல ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சார் தான் அப்படியே திரும்புறாரு, ஒரு எஃபெக்ட்டோட அவரை காட்டுறாங்க. போன பிக் பாஸ்ல தான் இவர் வந்திருக்காரு. அந்த சீசன்லயே அவரை ஹோஸ்ட் பண்ண சொன்னா ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இந்த சீசன்ல வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவனுக்கே தெரியாது. முக்கியமா இந்த டீசரோட எண்ட்ல ஐயோட லோகோ, அதாவது அந்த சீசன் 9ஓட லோகோவை ரிவீல் பண்ணிருப்பாங்க. அது இந்த தடவையும் எனக்கு ஆகா ஓகோன்னு இல்ல, பட் ஓகே அப்படின்னு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? பட் போன சீசன்லயே முக்கியமா அடி வாங்கினதே, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டோன்னே அடி வாங்கினதே அந்த ஐ லோகோ தான். அவ்வளவு மட்டமான ஐ லோகோ இது வரைக்கும் வந்த சீசன்லயே அந்த மாதிரி மட்டமான ஐ லோகோ நான் பார்த்ததே கிடையாது. பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. ஏய் என்னடா இது? இத்தேதுக்குடா ஏத்தாந்த? அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. ஸோ அந்த மாதிரி மட்டமான ஐ லோகோ. ஸோ இந்த தடவை ஓகேவா இருக்கு. மேபி என்ன நடக்குன்னு பார்ப்போம். பார்க்கலாம். ஏன்னா போன சீசன் புதுசா விஜய் சேதுபதி சார் வந்திருப்பாரு. அவரை ஹோஸ்ட் பண்ண சொன்னா ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ப்ரோ இந்த இலகன மனசுலாம் 12 ஓகே, பிபில வேண்டாம். காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அது மட்டும் இல்லாம மட்டமான லோகோ பிக் பாஸ் 8 சீசன்ல இது போதாதுன்னு அந்த சீசனோட எண்டுல டைட்டில் வின்னர் கொடுக்க வேண்டிய கப்பை ரொம்ப கஞ்ச பிஷ்னாரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ போன சீசன் ரொம்ப ட்ராஜடியா போச்சு. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஸோ இந்த சீசன்ல ஏதாவது புதுசா பண்றாங்களான்னு வேற தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸோட ரிவ்யூ நான் கண்டிப்பா பண்ண போறேன். ஸோ அதுல வந்து சந்திப்போம், காத்திருப்போம். பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கேன் சார். நீங்க ஓகேனா சேர்ந்து பண்ணிடலாம். முண்டாசிப்பட்டி பார்ட் 2 தானே? இல்லைங்க. இல்லையா? இன்டர்நெட் நாளை பார்ட் 2வா? இல்லைங்க ஏட்டையா. என்னடா இதுவும் இல்லைங்கிற? அப்ப வேற என்ன பார்ட் 2? கட்டா குஸ்தி பார்ட் 2. என்னது கட்டா குஸ்திக்கு பாட்டுவா? ஏன்னா போன படத்திலேயே இதோட கதை முடிஞ்ச மாதிரி தானே எனக்கு தோணுச்சு. இந்த டவுட் எனக்கு இல்லைங்க. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சே. பார்ட் 2 எப்படி? அது எப்படா முடியும்? இவங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கும் டவுட் இருந்துச்சு. ஆல்ரெடி பார்ட் 2 எடுக்கிறன்னு பேர்ல சொதப்பி வச்சது மட்டும் இல்லாம கதையே கொதறி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்துருமோ அப்படின்னு எங்களுக்கும் டவுட்டா இருந்துச்சு. அங்க இருக்கிற ஆர்டிஸ்டுங்களுக்கும் டவுட்டா இருந்திருக்கு. பார்ட் 2 எல்லாரும் சாகடிக்கிறான். பாலிடிக்ஸ் நடுல இது வேற. ஏன் எடுக்கூடாது? பார்ட் 1 நல்லா தானே போச்சு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் கால் பண்ணுவாரு. அவரு சமைச்சிட்டு இருப்பாருங்க. அப்பவுமே தெரிய வேண்டாம் ஆல்ரெடி அவருக்கு எந்த கதையும் எந்த ப்ரொடியூசரும் மாட்டல. ஸோ இந்த படம் தான் நம்ம ஆல்ரெடி நல்லா ஓடி இருக்கு. ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 எடுத்து நம்ம கம்பேக் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த ஒரு சீன்லயே அவங்களே காட்டிட்டாங்க. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. ஹாய் சார். என்ன செல்லா எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணும்ன்றீங்களா? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. ஸோ இந்த படத்துல கதையே இல்லாம ஃபீல்டுக்குள்ள வரணும்னே இந்த படத்தை எடுப்பாங்களோ? அதானே உலக வழக்கம். அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம மதராசியோட ட்ரெய்லர் ரிவ்யூலாம் போட்டோங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. என்ன மதராசிக்கு ரெஸ்பான்ஸ் வீடியோவே கம்மியா இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது உங்க ஒரு ப்ரொமோஷனே ரொம்ப கம்மியா பண்றாங்க. ஒருவேளை கூலி அடி வாங்குறத பார்த்து பயந்துட்டாங்களோ? போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. போட்டுக்கலாம் ப்ரோ. லோகேஷ் கனகராஜன் நான் பார்க்கணும். ரொம்ப ஹைப் பண்ணாதீங்க படத்துக்கு. அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? கூலி அடி வாங்குறத பார்த்து மதராசி டீம் கொஞ்சம் பயந்து ப்ரொமோஷனே கம்மியா பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து ஆகஸ்ட் மாசம் 2 போஸ்டர் விட்டு எந்த ப்ரொமோஷனுமே பண்ணல. இப்போ இருந்தா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனா போயிட்டு இருக்காங்க. அங்கேயும் போயிட்டு சுத்தி அவரை மதராசி படத்துல வந்த சலம்பல சாங்க்கு உட்காந்து டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஹீரோயினி தான் டான்ஸ் ஆடி பார்த்திருப்போம். இந்த தடவை மதராசி டீம்ல இருந்து போனவங்கள சிவகார்த்திகேயன் டான்ஸ் ஆட சொல்லி உள்ள கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். இன்னொன்னு போடுற நீ கேக்குற. இனிமே நான் தானே கேட்கணும். அப்பா சொல்லு என்னாச்சு? முடியல.
மண்ணியோ இப்போ 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. இன்னொரு விஷயம், கூலி படத்தை இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் லோக்கியே காணுமே, எங்க போனாங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா இப்பதான் நேத்தோ மிந்தானத்தோ தாங்க ஒரு தியேட்டர்ல கும்பலா உட்காந்து கூலி படம் பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட நிலைமை எனக்கு புரியுது. இன்னும் ஒரு கூலியை விட்டு வெளியே வரலங்க. என்ன கொஞ்சம் நெஞ்சம் அடியா? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி அடிங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் இவனை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இவன் பண்ண விஷயத்த தான் தமிழால போட்டிருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சு இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. அடுத்த ஆள் சொல்றத கேட்கவே மாட்டுக்கான். கோமாளியா ட்ரீட் பண்றாங்க. அது உங்களுக்கு அவாரா இருக்கீங்களா? புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட கேக்குறேன். இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? ஸோ இவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது. அவ்வளவு நேரம் உட்காந்து 6 எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. நீங்க நடிப்புக்காக செய்யறத அவங்க குறை சொல்லல. நீங்க சொல்றேன் திவாகர், நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க திவாகர். நான் கேட்டேனா கதை மட்டும் கேக்குறேன். நோ கிராஸ் क्वेश्चन. பிசியோதெரபிஸ்ட் வீடு போகும்போது யாராவது உங்களை தப்பா சொன்னாங்களா? இல்ல. உங்களை பாராட்டி இருக்காங்க. நடிப்பன் வராலைக்கு தயவுசெய்து நிதானமா நான் கேட்ட கேள்விக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லு. கேட்டா என்னது இது? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். நீங்க பிசியோதெரபிஸ்ட் வீடியோ போடும்போது உங்களை யாராவது கோமாளின்னு உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா? இல்ல. முதல் முறையாக நீங்க நடிப்பு திறமை போடும்போது உங்களுடைய வீடியோ மூலியமா அவங்க என்டர்டைன் ஆகி உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா, டிமோட்டிவேட் பண்ணாங்களா? அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீ கவனிச்சீங்களா? ஆமா. கடைசியில வந்து ஒரே வார்த்தை கேட்காம பாருங்க. ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டு போங்க. சொல்லுங்க. உங்களை நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. உங்களை நீங்க சிவாஜியோட கம்பேர் பண்றீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. உங்களை நீங்க கமலோட கம்பேர் பண்றீங்க. ஆமாங்க. நம்ம யாரோட வேணா கம்பேர் பண்ணி அந்த உயரத்துக்கு போகணும் தான் எல்லாரோட கனவும். சரிங்க. நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் சினிமாவில். அதற்கு என்ன அவங்க போட்ட உழைப்பு என்ன, நம்ம போட்ட உழைப்பு என்ன, அவங்களோட திறமை என்ன, நம்ம என்ன திறமை வளர்த்துக்கணுங்கிறத நம்ம முதல்ல பாத்துக்கணும். ஆஹா அடாடா ஐயா மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர சரிங்க மக்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா ஹீரோ ஆக முடியாதானா? ஹீரோ ஆக முடியாதா? அட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஹீரோ ஆக முடியாதானா? போயிட்டானே. உங்களை யாரும் ஹீரோவை நடிக்க சொல்ல, அதுக்கேத்தால க்ரூம் பண்ணணும், உடம்ப மாத்தணும், ஆக்டிங் ஸ்கில் பண்ணுங்க. எதையுமே பண்ணாம நானும் நல்லா நடிக்கிறேன், நான் சிவாஜியோட பெரிய ஆளு, இந்த மாதிரி சொல்லும் போதுனா அடிக்கிறாங்க. அதைத்தான் அங்க உள்ள எதிர் டீம் ஆளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை அவர் புரிஞ்சுக்கிடவே இல்லை. சார் நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம மதராசிக்கு ப்ரொமோஷனே பண்ணாலும் நம்ம இந்த 5ஆம் தேதி மதராசியோட படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம அதை கண்டிப்பா போய் பார்ப்போம். அதுக்கு ரிவ்யூ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். ஸோ ஸ்டே டியூனா இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பை.